நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மிதன லக்கணம் மிதன ராசி நேர்களே, உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தியா என்ற பதிவானது, இந்த பதிவானது உங்கள் லக்கணத்தை எண்ணி வர 7ஆம் ராசின்னு 7ஆம் பாகமான தனுசு ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா, ரைட், ஓகே. இது பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உங்களுடைய நட்சத்திர சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதைய சனீஸ்வர பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறது அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதி எடுத்து பார்க்கும்போது வந்து ராசி கட்டம் அவாசம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது லான் போட்டுருக்கு தான் லக்கணம். ஓகேங்களா, 1ஆம் பாவம் 1ஆம் இடங்கள் அதுதான். அதுலேருந்து 1 2 3 4 5 6 7 எண்ணி வர இது 7ஆம் பாவத்தோட பதிவு அந்த பதிவு. ஓகேங்களா, நட்சத்திர சாரம் எப்படின்னு தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களோட ராசி கட்டத்துக்கு பின் பேஜில் இல்லை ரமாசோட பின்னாடி பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கிரகத்தோட நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் போட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. அந்த சாரத்தின் வாயிலாக தான் உங்களுக்கு சாரி சின்ன தடம் வந்துருச்சு. சரிங்க, சரி பார்ப்போம். ரைட், அதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திர சாரத்த வாயிலாக தான் உங்களுடைய தசாபுத்தினாக கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பயணிச்சு உங்களுக்கு பலன் அளிக்கிற அந்த பதிவு. ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மிதன லக்கணம் மிதன ராசிக்கு அந்த பதிவு பார்க்கணும் கிடையாது, அப்படி கிடையாது. மிதன லக்கணமாகிறது எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை சனி புத்தி நடக்கும்போது லக்கண பாவ ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, சரி. இது எத்தனை கோடி தசா புத்திங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ராகு திசை, அதாவது ராகு திசையில் பார்த்தீங்கன்னா 8 கோடி 9 கோடி சனி புத்தி. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ராகு திசையானது 18 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குங்க. ராகு திசை சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடம் 10 மாதம் 6 நாட்கள் வரை உங்களுக்கு செயல்பட்டு இருக்கு. ஓகேங்களா, சரி ரைட்டுங்க. இப்போ வந்து உங்களுக்கு லக்கணத்தை எண்ணி வர 7ஆம் பாகமான 7ஆம் ராசியான தனுசு ராசியில் இன்னும் நட்சத்திரம் பார்த்தலாங்க. ஓகேங்களா, அப்போ இன்னும் நட்சத்திரம் இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மூலம் 1 2 3 4 பாதம் இருக்கும், பூராடம் 1 2 3 4 பாதம் இருக்கும், உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு பாதக ஸ்தானம் இல்லைங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதக ஸ்தானத்தில் உங்களுடைய 8 கோடி 9 கோடி வந்து அது மூலம் சாரத்தில் பயணிக்கிறார். அப்போ இதாவது என்ன சம்மந்தப்படுதுங்க, 7 சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்பட்டு மேலே சனி சம்மந்தப்படுறார். ஓகேங்களா, அப்போ இது என்ன பலன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது திருமணத்துக்கு நம்ம ஆரம்பிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காலகட்டங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தசாபதி காலங்களில் நம்மளுக்கு திருமணம்னு ஒன்று ஆரம்பிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குங்க, ஒரு தடை தாமதத்தை கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு கலப்பு திருமணத்துக்கு உண்டான பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அப்போ கலப்பு திருமணத்துக்கு உண்டான பாயிண்ட்டை கொடுப்பாங்க. அப்போ திருமணம் தடையாகும். அப்போ 7ல் வந்து சனி இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 லக்கணத்தை பார்ப்பார். இப்போ இதெல்லாம் நிறைய சொல்லலாங்க. ஓகேங்களா, அது பலன் மாறி போயிடும். ஓகேங்களா, அப்போ அது ஒரு மட்டுத்தன்மை கொடுப்பார். ஓகேங்களா, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா தடை தாமதத்தை ஏற்படுத்துவாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அதுக்கான முயற்சி, அதுக்கான ஒரு வழிமுறை. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தாவே நம்ம மட்டும் முன்னும் முகவாசி இருக்குன்னு இருக்காதுங்க, நம்ம உடல்வாசி முகவாசி முன்னு இருக்காது. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த கல்யாணத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா சாங்கி கழிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பெண்ணி சூனியம் செய்வனை, இந்த மாதிரி ஆளுகிட்ட போய் இந்த ஜோதிடர் இந்த மாதிரி ஆளுகிட்ட போய் ஒரு பரிகாரம் பண்ணுறது, இதெல்லாம் அணுகக்கூடிய சூழ்நிலை வருங்க. அப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இடத்துல பண்ணாமல், நம்ம ஊரில் பண்ணாமல், ஊர் டு ஊர் மாவட்டம் ஏரி வெட்டி ஏறி பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி தகவலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த காலகட்டங்களில் ஒரு நம்மளோட ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறவங்களாம் நல்ல ஐடியா கொடுக்குறது நம்ம கூப்பிட்டு சொல்லுவாங்க. இங்கே போங்க, இங்கே பாருங்கள், அங்கே போச்சு, அது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வழிமுறை கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட தரத்தில் குறைஞ்சவங்க நம்மளுக்கு துணையார வருவாங்க, இல்லை நம்மளோட பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தவங்க நம்மளுக்கு துணையார வரதுக்கு உண்டான பாயிண்ட்டப்பும் நமக்கு கிடைக்குங்க. ஓகேங்களா, இது பொது பலனால ஒரு விஷயம். ஓகேங்களா, சரி ரைட். இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு அடுத்த சார் போகலாம். அடுத்து என்ன சார் இருக்குதுங்க, போராடம் சார் இல்லைங்களா. அப்போ போராட சாரம் பார்த்தீங்கன்னாக்கா 5 கோடி 12 கோடி சாரம். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 7 சம்மந்தப்பட்டு 5 12 சம்மந்தப்பட்டு மேலே 8 9 பயணிக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு விரும்பி திருமணம் நடக்கக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பாரம்பரியம் நம்மளோட வம்சாவளியில் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணுறது, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கொடுக்குறது, இந்த இடத்துல நம்ம தியாகியை நடந்துக்கிறது, இந்த மாதிரி பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை நம்ம திருமணம் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா, அப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூதாட்டம் சீட்டாட்டம் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறது. ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி தொடர்பில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வரனை பார்த்து திருமணத்தை பண்ணுறது. ஓகேங்களா, ஒன்று தொழில் பண்ணுவோம், இல்லை அந்த மாதிரி இடத்துல பார்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில தொழில் நடக்கும், அது மாதிரி வரன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ குழந்தைகள் அதே மாதிரி தான். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசியல் சம்மந்தப்பட்டது, பாரம்பரிய சம்மந்தப்பட்டது, கலைத்துறை சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா, அந்த மாந்திரிகம் ஜோதிடம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயணமும் ஒரு செலவும் விரயமும் நம்மளுக்கு வருமானம் கேட்டாக்கா கட்டாயம் வருங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது சம்மந்தமாக வெளியூர் ஹனிமூன் இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான பாயிண்ட் அப்பு. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீண் அலைச்சலும் வீண் அவமான அவப்பேறுகளும் இல்லைன்னா இடமாற்றமும் ஏதோ ஒரு இக்குகள் இல்லாமல் எதுவும் இந்த காரியம் நடக்காதுங்க. ஓகேங்களா,
நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்து போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் சாரம் இல்லைங்களா? அப்போ உத்திராடம் சாரம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை சாரம் ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடி சாரம். அப்போ 7 சம்மந்தப்பட்டு 3 சம்மந்தப்பட்டு 8 9 பயணிக்குது ஓகேங்களா? அப்போ இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த உத்திராட சாரத்துக்கு போது பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நவாம்ச கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சனி அங்கே தான் இருப்பார் இல்லைங்களா? அப்போ வர்க்கத்தை பெறார், புஷ்கர மாதம் வாங்கி உங்களுக்கு வர்க்கத்தை பெறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கான பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்போ அது இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கு அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குற ஒரு சூழ்நிலை, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் அமைப்பு ஓகேங்களா? அவங்களுக்கு முயற்சியில் நம்ம பங்கிட்டு நம்ம பயணிக்கிறது ஓகேங்களா? அப்போ அதுக்குள்ள இடமாற்றம், அதுக்குள்ள தூரத்து பயணம், இந்த மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தகவல் தொடர்பு ஆன்லைன் மூலிமா நம்ம வந்து சூதாடுறது, சீட்டாடுறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு பிரபலமாக இருக்கிற ஒரு அமைப்பில் நம்ம சேர்ந்து பண்ணுறது ஓகேங்களா? இதெல்லாம் வருமானம் கேட்டாங்க. இந்த காலகட்டங்களில் இன்னும் சூரிய நட்சத்திரம் தான் இருக்குது, இன்னும் புஷ்கர மாதம் இதெல்லாம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா இது பார்த்தீங்கன்னா அந்த 3 சம்மந்தப்பட்டு அந்த அமைப்பு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பில் நம்ம இதெல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா? அப்போ இந்த அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அப்போ நம்ம தந்தையார் நம்மளால் சம்மந்தப்பட்டு நம்ம முன்னோர் பெரியவங்களை சம்மந்தப்பட்டு ஒரு காரியத்தை நம்ம தொழிலாக இருக்கட்டும், கூட்டு தொழிலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும் செய்யக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா? அப்போ திடீர்னு செயல்படாதான் இருக்கும். அந்த செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீரியமும் ஒரு தைரியமும் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா? நீ எவ்வளோ சொல்லிட்டு போல பயன் சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலன் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.